Hi friends, welcome to Annam's World. இன்னைக்கு இந்த வீடியோவில் பீக்கங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பீக்கங்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பீக்கங்காயோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. இந்த சதைய பகுதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு, ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு வதக்கிக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் சீரகம், அப்புறம் பெருங்காயம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். பீக்கங்காய் பீசஸ்லாம் இப்படியே போட்டுக்கணும் சாம்பாருக்கு, ஏன்னா அது வெந்த பிறகு சின்னதாகிடும். இதெல்லாம் அப்படியே பருப்பில் போட்டுக்கலாம். புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும். பீக்கங்காய் சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா பருப்பு முதல்ல வேக வச்சிட்டோம் இல்லையா, ஒரு விசில் போதும். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து ஒரு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் சாம்பார் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய பீசஸாக போட்டோம், எல்லாம் பாருங்கள் குழஞ்சி போச்சு. அதனால எப்போவுமே பீக்கங்காய் சாம்பாருக்கு பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கங்க. இந்த சாம்பாரை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா திக்காக இருக்கிறதுனால சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.